அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் இயக்கி நடிக்கும் இட்லி கடை அக்டோபர் 1 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இந்த கோவத்திலிருந்து விஜய் கட்சிக்கு நீங்க வரீங்க? இந்த கோவத்துல இருந்து வரல. நான் பீயிங் கிறிஸ்டியன், நான் பைபிள் படிக்கிறேன். அவர் டெய்லி பைபிள் படிப்பாராம். அதனால வந்துட்டு அவர் பைபிள் படி நடப்பாராம். அவர் எல்லோருக்குமான தலைவரா இருக்காரு. ஒரு மதத்துக்குள்ள சொல்றது சரியா? விஜய் எம்பி சீட் தராதனால கோபம் காங்கிரஸ் தரலன்னு சொல்லல. இப்ப சுதா ஒரு யங்ஸ்டர்ங்கிறதுனால உங்க கூட ஜோடா யாத்திரா மட்டும்தான் வந்திருக்காங்க. ஒரு முஸ்லீம் ஒரு கிறிஸ்டியன் வந்துட்டு பெருசா அங்க மினிஸ்டரெல்லாம் வந்ததே கிடையாது. தாவேக்கா பணிகள் அங்க என்ன நடந்துச்சு? தாவேக்காக்கு போனா தாவேக்கா அதுக்கு மேல இருக்கு. அவர் வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு தலைவர் வராரு. அவர் ஊழல் இல்லாத ஆட்சி கொடுப்பங்கிறாரு. நம்ம போயிட்டு அங்கே வேலை செய்யணும்னே அவர் ஒரு வார்த்தை சொன்னார். யாரு? நம்ம தலைவர் சொன்னார், அம்மா உங்களுக்கு மரியாதை இருக்காது அம்மான்னு சொன்னார். அது உண்மைதான். அந்த விஜய் பார்த்ததே கிடையாது. ஏன்னா அவர் யாரையும் பார்த்ததும் கிடையாது. அவர் வந்து இப்போ மாற்றுக் கட்சியிலேருந்து இத்தனை பேர் வந்தாங்கன்னு என்னைக்காச்சும் ஒரு செய்தி வந்திருக்கா? இல்லவே இல்லை. நீங்கள் என்ன புஷி ஆனந்த் வந்து பாண்டிச்சேரி தானே உங்களுக்கு தெரியும். நான் புஷி ஆனந்த் கட்சி மாதிரி தான் இருக்குது. அவரை பார்க்கணும். அவர் வந்து கொண்டே அறிமுகப்படுத்தினால்தான் தான் விஜய்க்கு போகணும். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் முன்னாள் காவல் அதிகாரி திருமிகு அனுஷியா டிசி. மேடம் வணக்கம். வணக்கம் சார். எப்படி மேம் இருக்கீங்க? முதல்ல நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ மேம் இடையில வந்து நீங்கள் காங்கிரஸ்லேருந்து தாவேக்காவுக்கு வந்தீங்க. அப்போது வந்து பெரிய ஒரு மீடியா அட்டென்ஷன் கிடச்சிச்சு. நீங்கள் வந்து எல்லோரும் உங்கள்கிட்ட பேட்டி எடுத்தாங்க, நான் உட்பட எல்லோரும் எடுத்தோம். நீங்கள் தாவேக்காவில் இணைந்து சிறப்பாக செயல்பட போகிறீங்கன்னு நினச்சப்போ அதுக்கப்புறம் நீங்கள் தாவேக்காவில் இருக்கிற மாதிரியான எந்த நடவடிக்கைகளும் பார்க்க முடியல. தாவேக்காவில் கூட ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள்னு ஒரு அணிகள்லாம் உருவாக்குனாங்க. அதில் உங்களுக்கு முக்கிய இடம் வழங்கப்படும் அப்படின்லாம் நிறைய செய்திகள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு மேடம்? நீங்கள் தாவேக்கா மேடையிலேயே உங்களை பார்க்க முடியலையே. அதான் சார், காங்கிரஸும் என்னையும் பிரிக்க முடியாது. ஏன்னா ராஜீவ் தலைவரையும் பிரதமர் ராஜீவ் தலைவரையும் என்னை பிரிக்கவே முடியாது. அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டு. அவரை பற்றி அந்த குற்றவாளிகளை பற்றி சாட்சி சொல்கிறேன். அவரை பற்றி நான் பேசிகிட்டே இருக்கிறேன். இப்பயும் என்னை வந்து ஒரு கட்சி அரசியலில் இருந்தேன்னு மக்களுக்கு தெரியாது. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அடிபட்டுட்டாங்க, ராஜீவ் தலைவர் பாம்பிளாஸ்டில் அடிபட்டாங்க, அப்படி தான் தெரியுமே தவிர நான் கட்சின்னு தெரியாது யாருக்கும். நான் வந்துட்டு ஏன் கட்சிக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த விடுதலை செய்யும் பொழுது அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்களுடைய சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு விடுதலை செய்யலாம், அப்படி வந்து ஒரு ப்ரொவிஷனில் இருக்குது. அதனால் நீங்கள் விடுதலை செய்யலான்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நான் அப்போஸ் பண்ணுறேன். நாங்கள் வந்துட்டு உச்சநீதிமன்றத்தை நம்பிட்டு இருந்தோம். நம்ம வந்து அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு தண்டனை இருக்கும். ஒரு பிரதம கேஸில் வந்துட்டு தூக்கு தண்டனை கூட ஒருத்தவங்களுக்குமே கொடுக்கலையே. அவங்க அப்பீல் போயிட்டு மெர்சிபேஷன் கொடுத்து அதனால் வந்துட்டு கடைசி வரையும் அவங்க 32 வருஷம் ஏன் ஜெயிலில் இருந்தாங்கன்னு சொன்னால், அவங்க வந்துட்டு அப்பீல் போயிட்டே இருக்கிறாங்க. அதனால் அவங்கள கன்விக்ட் பண்ண முடியாது. ஜெயிலில் இருந்தால் பண்ண முடியும். அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்ற முடியாமல் அவங்க அப்பீல் போயிட்டே இருக்காங்க, மேல்முறையீடு. அதனால தான் அவங்க 32 வருஷம் அந்த ஜெயிலில் இருக்கிறாங்க. அதனால் வந்துட்டு அவங்க அதை கன்விக்ஷனாக நம்ம நினச்சிக்கலாம். 32 வருஷம் இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு அவங்கள விடுதலை செய்யலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது வந்து உங்கள் இபிஎஸ் எடப்பாடி அவங்க முதலமைச்சராக இருக்கும்பொழுது அவங்க வந்து தீர்மானம் போட்டு அவங்க வந்துட்டு விடுதலை செய்யலான்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றி அவங்க கவர்னருக்கு அனுப்புகிறாங்க. அப்போது வந்துட்டு நான் அப்போஸ் பண்ணுறேன். அப்போ நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன். நான் வந்துட்டு அப்போஸ் பண்ணுறேன். பாதிக்கப்பட்டவங்க இத்தனை பேர், 9 போலீஸ் அதிகாரி இறந்து போனாங்க. எஸ்பி ஏன் உமன் போலீஸ்லேருந்து அத்தனை அதிகாரிகள் இறந்தாங்க. பொதுமக்கள் அந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க 6 பேர் இறந்தாங்க. நீங்கள் விரல்களை இழந்திருக்கீங்க? ஆமாம், ஃபுல்லாக சார். நான் கம்ப்ளீட்டு நான் பாம்பிளாஸ்டில் முழுசும் எரிஞ்சு போனேன். அதில் எனக்கு இந்த தொடர் சதையெல்லாம் பிஞ்சிச்சு. எனக்கு பெல்லட்ஸ் உடம்பு முழுக்க இருக்குது. இந்த கண்களில் இருக்குது, மார்பிள் 5 இருக்குது. கம்ப்ளீட்டாக நான் ஒரு 3 மாதம் எரிஞ்சிட்டு அந்த ஸ்பிளிண்டர்ஸ்லாம் என் உடம்புக்குள்ளே இருக்குது. கம்ப்ளீட்டாக இதெல்லாம் கட் பண்ணி இந்த எலும்பெல்லாம் ஆறதுக்கு ஒரு 6 மாதம் ஆச்சு எனக்கு. அந்த மாதிரி ஒரு பெரிய வேதனை. அதாவது நான் மறுபிறவின்னு சொல்லலாம். அதனால் நான் காங்கிரஸில் போய் இணைஞ்சேன். எனக்கு உடனே செயலாளர் பதவி கொடுத்தாங்க, மாநில செயலாளர் கொடுத்தாங்க. அதே மாதிரி வந்து நான் கேட்கும் போதெல்லாம் ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. நம்ம அங்கே இருந்தப்போ பரபரன்னு இருந்தீங்க. நிறைய உங்களுடைய நடவடிக்கைகள்லாம் எங்களுக்கு தெரியும். அழகிரி தலைவர் எனக்கு ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்தாங்க. நான் கேட்கறதெல்லாம் பண்ணாங்க. நாங்கள் அதை வெளிப்படையாகவே வந்துட்டு காங்கிரஸ் கட்சியிலேருந்து என் மூலமாக வந்துட்டு அதை நாங்கள் அப்போஸ் பண்ணோம். அவங்களும் வந்து அந்த வாயில் வந்து துணி போட்டுட்டு வெள்ளை துணி வந்து கட்டிட்டு மௌன வந்து போராட்டம்லாம் நடத்தினாங்க. அந்த விடுதலை எதிர்த்தாங்க. எக்ஸப்ட் காங்கிரஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க அவங்களை விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டு. அதன் பிறகு வந்துட்டு நம்ம இப்போ பிரசன்ட் சிஎம் கூட அந்த குற்றவாளி பேரறிவாளன், அந்த பேரறிவாளன் வந்துட்டு அவங்களோட குடும்பத்தோடு கொடுத்து அவங்களுக்கு விடுதலையை வந்துட்டு கொண்டாடுற மாதிரி அவருக்கு வந்துட்டு நன்றி சொல்கிற, அதாவது அவரை எப்படின்னா
அவருக்கு சமாதானம், நீ வெற்றியோட நீ வெளியில் வந்துட்ட, அதுக்காக சந்தோஷங்கிற மாதிரி ஒரு சின்ன பார்ட்டி, டீ பார்ட்டியெல்லாம் டீ எல்லாம் கொடுத்து அவங்கள கன்சோல் பண்ணி சிஎம் இப்போ பிரசன்ட் சிஎம் பண்ணும்போது அது கூட நான் காங்கிரஸ் கட்சியிலேருந்து எதிர்த்தேன். எல்லா குற்றவாளியும் நீங்கள் அப்படி வந்து டீ கொடுத்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவீங்களா? கடுமையாக பேசியிருந்தீங்க. நாட்டு பிரதமரை வந்துட்டு ஒரு கொன்ன குற்றவாளி, அவர் குற்றவாளி தானே, விடுதலை செய்யலை, அவர் நிரபராதன்னு அவருக்கு வந்து தீர்மானம் போட்டு விடுதலை செய்யலான்னு சட்டத்தில் இருக்குங்கிறதுனால ரொம்ப வருஷம் அவங்க ஜெயிலே இருந்ததுனால அதனால தான் அவங்கள வந்துட்டு மன்னிச்சு தான் அனுப்புனாங்களே தவிர அவங்கள யாரும் விடுதலை செய்யல, அவங்க குற்றவாளி இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லவே இல்லையே. அப்படிப்பட்ட குற்றவாளியே ஒரு சீஃப் மினிஸ்டர், நீங்கள் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிறீங்க, நீங்கள் கொடுத்து ஒரு குற்றவாளியை அப்போ என்கரேஜ் பண்ணால் அப்போ விஐபியை கொண்டா அவருக்கு வந்து விஐபி பொசிஷனா? இதுவரையும் இந்த சிஎம்ஓ எந்த சிஎம், ஈவன் எடப்பாடி தலைவரும் சரி, இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய பிரசன்ட் சிஎம்மும் சரி, எங்களை யாருமே பார்க்கவே இல்லை இதுவரையும். ஈவன் காங்கிரஸ் கட்சியிலே எங்களை பார்க்கல. ஈவன் ராகுல் காந்தி தலைவர் ஒரு வாட்டி அந்த ஜோடா யாத்திரை வந்துட்டு அழகிரி தலைவர் வந்துட்டு என்னை அறிமுகப்படுத்தினாங்க, பின்னால் போய் உட்காந்துருந்தேன் அமைதி, அவ்வளோதான். மித்தபடி எந்த கான்டாக்ட் எனக்கு காங்கிரஸ் கட்சிக்காரங்களே யாரும் பார்த்தது கிடையாது, எங்களை அந்த பாதிக்கப்பட்டவங்கள மித்த எந்த கட்சியும் பார்த்ததும் கிடையாது. ஸோ இந்த கோவத்திலிருந்து விஜய் கட்சிக்கு நீங்கள் வரீங்க? இந்த கோவத்திலிருந்து வரல, நான் நல்லா தான் இருந்தேன். நான் வந்து இப்போது சட்டமன்றத்தில் வந்துட்டு எனக்கு பொறுப்பாளர் கொடுத்தாங்க தென் சென்னைக்கு, ஹசன் மௌலானாக்கு எலெக்ஷன் டியூட்டி பண்ணேன். அதே மாதிரி கொளத்தூர் தொகுதி எம்பிக்கு பொறுப்பாளரை கொடுத்தாங்க, பண்ணேன், எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். அதே சமயத்தில் வந்துட்டு நம்மளுடைய அப்போ வந்து இவர் பேசிகிட்டு இருக்காரு, யாருன்னா விஜய் பேசுகிறாரு. விஜய் வந்துட்டு நான் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுப்பேன், இந்த வாரிசு ஆட்சியெல்லாம் வேண்டாம் இந்த தமிழகத்தில், இந்த 50 வருஷமாக இவங்க வாரிசு ஆட்சி பண்ணுறாங்க, அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த தமிழகத்தை வந்து என்னோட சினிமாவெல்லாம் விட்டுட்டு நான் வந்து இந்த மக்களுக்காக நல்லது பண்ணுறதுக்காக நான் வரேன்னு சொல்கிறாரு. அவர் ஒரு ஃப்ரெஷ் ஹேண்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னென்னா நானும் 37 வருஷம் சர்வீஸில் லஞ்சம் வாங்கினதே கிடையாது. அதனால் இப்போ இருக்கிற கட்சிக்காரங்கெல்லாம் எல்லாமே அறிக்கை விடுறாங்க, தேர்தல் அறிக்கை, ஆனால் அதை நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்க. மக்கள் போய் யார் போய் கேட்க போகிறா இவங்கள? எல்லாமும் ஒரு வாக்குமூலம் வாக்குறுதி கொடுக்குறாங்க, பொய்யா தானே கொடுக்குற மாதிரி இருக்குது. இப்போ இருக்க பிரசன்ட் சிஎம், நான் முதல்ல வந்தோடனே அந்த டாஸ்மாக் எடுத்துருவேன், நான் முதல் கையெழுத்தை தான் போடுவேன். நாங்கள் இதுவரை இந்த ஆட்சி முடிய போது பண்ணவே இல்லை. கலைஞர் அதுக்கு முதல்ல நடந்த தேர்தலில் அப்படி சொன்னாங்க, தோல்வியை தழுவினாங்க. அதுக்கடுத்து இந்த தேர்தலில் நாங்கள் எண்ணிக்கையை குறைப்போம், புதுசாக எதுவும் கொண்டு வர மாட்டோம் அப்படின்னாங்க. இல்லை, நம்முடைய ஆர்டிகல் 47 நீங்கள் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பார்த்தா, அதாவது அதாவது இன்டாக்சிகேஷன் கொடுக்கக்கூடிய போதை மருந்து கொடுக்கக்கூடியது மருந்து மாத்திரைகள் இருக்கலாமே தவிர அது வந்து மதுவாக இருக்கக்கூடாது. போதை மதுவை வந்து விற்கவே கூடாது, போதைப் பொருள் விற்கவே கூடாது. மது விலக்கை வந்துட்டு கட்டாயம் அமல்படுத்தணும் எல்லா ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே கொடுத்துருக்காங்க. அது வந்து மக்களுடைய ஊட்டச்சத்து பார்க்கணும், மக்களோட வாழ்க்கை தரம் உயர்வு பார்க்கணும், மக்களை வந்துட்டு மது விலக்கிலிருந்து காப்பாற்றணுங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. நம்ம காமராஜர் ஐயா கூட அவங்க வந்து தாய் இறந்து போனதுக்கு அழுவலியா, இவங்க மதுக்கடை ஓப்பன் பண்ணதுக்காக அழுதாராம் டிஎம்கே கவர்மெண்ட்டு. அப்போது இன்றைக்கி பாருங்கள் சார், எல்லா தமிழர்களும் இறந்துட்டாங்க. ஈவன் கனிமொழி மேடம் என்ன சொன்னாங்க, ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது எல்லாம் விதவைகளாக இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில், இந்த மதுவில் எல்லாம் இறந்து போயிட்டாங்க. அதனால் வந்துட்டு எங்கள் அண்ணன் வந்த உடனே ஃபஸ்ட்டு கையெழுத்து அவர் வந்துட்டு இந்த மதுவிலக்கு தான் கையெழுத்து போட்டு இந்த டாஸ்மாகை நாங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுவோன்னு சொன்னாங்க. இப்போ பேட்டி கேட்கும்போது எங்கள் அண்ணன் சொன்னாரா, எந்த தேர்தலில் சொன்னாருன்ட்டு ஓடுறாங்க அவங்க. அப்போ என்னது இவ்வளோ பெரிய, நீங்கள் எதுக்கு இந்த மக்களை காப்பாற்றுறன்னு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு விஷச்சாராயத்துக்கு செத்து போனவனுக்கு 10 லட்சம் கொடுக்குறீங்க. அப்போது நீங்கள் உங்கள் சாராயம் என்ன, அவன் விஷச்சாராயம் உடனே சாகுறான், உங்கள் சாராயத்தில் வந்துட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அது கொல்லுது. இப்போ நீங்கள் கொஞ்சம் வந்துட்டு ஸ்பிரிட்டு கலப்பிங்க போல இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லுது. நான் மதுவிலக்கு ஏடிஎஸ்பி, நான் நாகப்பட்டினத்தில் மதுவிலக்கு ஏடிஎஸ்பியாக இருக்கும்பொழுது எனக்கு சாராயத்தை ஒழித்த கண்காணிப்பாளருக்கு நன்றின்னு பேனர் வச்சாங்க அந்த ஊரில், இப்போ கீவளூரில். அதுக்கு என்ன காரணம், காரைக்கால் நடுவில் இருக்குது, டிரான்ஸ்போர்ட் ஈஸியாக வரும், அங்கே மது வந்து குறைச்சல் விலைன்னா. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, மது நம்மளோட டாஸ்மாகில் வந்துட்டு எங்களுக்கு ப்ளஸ் மைனஸ்ன்னு இருக்குது, இத்தனை கோடி வந்துடணும், இத்தனை கடைகளுக்கு இவ்வளோ வந்துடணும்னு இவங்க ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கு தான் ஐஏஎஸ் செக்ரட்டரி இருக்காங்க, எங்கள் ஏடிஜிபியாக இருக்காங்க, எனக்கு மெமோ கொடுப்பாங்க, எதுக்கு மைனஸில் போகுதும்பாங்க. ஏன்னா நாகப்பட்டினம் நம்பர் 1 வந்துட்டு நம்ம அந்த டிரான்ஸ்போர்ட் இருக்கும், விஷச்சாராயம் இருக்கும். ஏன்னா இல்லை காரைக்கால் இருக்கிறதுனால. இப்போ எப்படி பாண்டிச்சேரி இருக்குது, விஷச்சாராயம் வந்துச்சுல, அது அந்த மாதிரி. அப்போது நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணுவோம். நம்ம வந்துட்டு இந்த மாதிரி IMFML வேறு சரக்குலாம் வெளியிலேருந்து வரக்கூடியதெல்லாம் கள்ளச்சாராயத்தை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் மைனஸில் போனால் நம்ம பெட்டி எடுத்து விற்கிற மாதிரி பண்ணுவாங்க. ப்ளஸில் போகணும், விற்கணும், அப்போ சாராயத்தை எல்லாம் குடிக்கணும், எல்லாம் சாகணும்,
அப்படின்னா என்ன சார்? கவர்மெண்ட்டுக்கு வந்துடுது. இன்றைக்கி பாருங்களேன், ஒன்று இறந்து போயிடுவானுங்க சீக்கிரமாக குடிச்சிட்டு, அல்லன்னா அப்படியே வந்துட்டு நோயாளியாக உட்காந்துருப்பானுங்க. வீட்டில் ஒன்றும் கிடையாது, இல்லை சண்டை போடுவான், கொலை பண்ணுவான், பொண்டாட்டியை அம்மாவை அடிப்பான், அவன் குழந்தைங்க இருக்குன்னு கூட தெரியாமல் அவன் ட்ரெஸ்ஸு விலகிறதும் தெரியாது, அந்த மாதிரி தொல்லை கொடுப்பானுங்க. சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் சாராய கடையில் கொண்டே கொடுத்துருவானுங்க. ஒன்று நோயாளியாக இருப்பான், இல்லாட்டா வந்துட்டு அவன் செத்து போவான். இப்படி தான் அந்த ஆண்கள் அழகான ஆண்கள் கிடையாது. இப்போ எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக ஆகிட்டாங்க. இன்றைக்கி குழந்தை பிறந்தாலும் எல்லாம் ஊனமாக பிறக்குது. இன்றைக்கி நார்த் இந்தியன்ஸ் வந்து தான் இங்கே வேலை செய்கிற அளவுக்கு ஆகிட்டாங்க. தமிழர்கள் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. இன்றைக்கி பெண்களும் குழந்தைகளும் தான் இருக்காங்க. நான் குடியிருந்த இடத்துல அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 30 இருக்கும். அந்த கேம்பஸில் ஒரு 15 பெண் விதவியாக இருப்பாள் குழந்தையோட. ஒரு 15 பெண் என்ன பண்ணுவான்னா, நோயாளியாக வச்சுட்டு ஆஸ்பத்திரிக்கு எதுக்கும் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருப்பாள், மஞ்சள் குங்குமத்தை வச்சுட்டு. அப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்டு தானே? இன்றைக்கி பெண்கள் தாலியாக இருந்துட்டாங்க, பெண்கள் விதவியாக இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ உங்கள் கவர்மெண்ட் என்ன? நீங்கள் தானே தொடங்குனீங்க, உங்களால் அதை முடிக்க முடியாதா? ஏன் காமராஜர் ஐயா இத்தனை அணைகள் கட்டுனாங்க, விவசாயம், கல்வி, எல்லாம் தொழிற்சாலை அவங்க தானே உருவாக்குனாங்க. அவங்க அன்னைக்கு வந்துட்டு என்ன பணம் எப்படி வந்துச்சு இந்த கவர்மெண்ட்டுக்கு? அப்போ இப்போ வந்துட்டு பணம் வந்துட்டு உங்களுக்கு வரவே இல்லையா? எல்லாம் தான் வரியெல்லாம் போடுறீங்க, ஜிஎஸ்டி போடுறீங்க, எல்லாம் மக்கள் மேலே வரியெல்லாம் ஏற்றுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்களே. அப்போ வருமானம் வரலையா? ஏன் அந்த டாஸ்மாக் எடுத்தால் கொஞ்சம் அடுத்த ஜெனரேஷனாச்சும் ஒரு ஆண்கள் சந்ததியை வளர விடலாம்ல? நீங்களே ஆட்சி பண்ணி நீங்களே ஓட்டு வாங்கி அந்த மக்கள்கிட்ட 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. அந்த 1000 ரூபா தான் அவன் பிடிக்கிட்டு வந்து உங்கள்கிட்டே கொடுத்துட்றான மறுபடியும் அந்த டாஸ்மாகில். அப்போ என்ன நீங்கள் கொடுக்குறீங்க? நீங்கள் ஏன் வாக்குறுதி கொடுக்குறீங்க? எதுக்கு வந்துட்டு 500 வாக்குறுதி கொடுத்தீங்களா? எத்தனை நிறைவேற்றுனீங்க? மறுபடியும் எப்படி மக்கள்கிட்ட போய் ஓட்டுக்கு கேட்பீங்க? அது வந்துட்டு இப்போ நம்ம பேசணுமா இல்லைங்களா சார்? மதுனால எவ்வளவு பேர் ஒழிஞ்சு போறாங்க. இன்னைக்கு ரோபோ சங்கர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு துணை முதலமைச்சர் போய் மாலை போடுறாரு. அவர் எப்படி இறந்தாரு? இன்னைக்கு அந்த மதுனால தான். இன்னைக்கு ஆட்சியாளர்கள் நீங்களும் குடிக்கிறீங்க, அதிகாரிகளும் குடிக்கிறாங்க, எல்லா ஆண்களும் கடைசி ஒரு மனிதன் வரையும் இந்தியாவில் இந்த தமிழ்நாட்டில் குடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது, அடிக்ட் ஆகி கிடக்குறீங்க அந்த மதுக்கு. அதனால நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியலையே, அவன் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? அடிக்ட் ஆயிட்டான் அவன். அதனால நான் வந்து டாஸ்மாக் கண்டினியூ ஆகட்டும் சொல்றது அரசு கண்டிப்பாக கன்சிடர் பண்ணும். ஆனால் இப்போ நம்ம கடந்த முறை நம்ம பேட்டி எடுத்தோம் மேடம், அதில் ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் மட்டும் பயங்கரமாக வைரல் ஆனிச்சு. நான் கேட்டிருந்தேன், விஜய் வந்து 200 கோடி சம்பாதிக்கிறாரு, அரசியலுக்கு வந்து அதோட கூட சம்பாதிப்பாருன்னு. ஆமாம், நீங்கள் அதற்கு பதில் சொன்னீங்க. அதை தாவேக்காவினர் கொண்டாடி தீர்த்தாங்க. இல்லை அதற்கப்புறமும் நீங்கள் தாவேக்கா நான் அதை சொல்ல மறந்துட்டேன். காங்கிரஸ்க்கு நான் வந்துட்டு ஏன் அதில் விட்டு வரேன்னு சொன்னால், இந்த தாவேக்கால வந்துட்டு விஜய் சொல்கிறாரு, நான் வந்துட்டு எல்லாரும் வாங்க ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. அதே மாதிரி கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு அந்த 28 யூனிட் விங்ஸ் திறந்தாரு. அந்த விங்கில் வந்துட்டு அதில் ரிட்டையர்டு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கும் ஒரு விங்கு போட்டிருக்காரு. அப்போ நான் ரிட்டையர்டு ஏடிஎஸ்பி, ரெண்டாவது வந்து நான் பீயிங் கிறிஸ்டியன், நான் பைபிள் படிக்கிறேன். அவர் டெய்லி பைபிள் படிப்பாராம். அதனால் வந்துட்டு அவர் பைபிள் படி நடப்பாராம். ஓ, நான் பரவாயில்ல, இந்த தமிழகத்துக்கு ஒரு நல்ல தலைவர் வந்துட்டாரு, நிச்சயமாக வந்துட்டு அவர் அந்த பைபிள் படி நடப்பார், அப்படி அமைதி, சந்தோஷம், இப்போ சமாதானம், அஹிம்சை, எல்லோருக்குமான தலைவராக இருக்காரு. ஒரு மதத்துக்குள்ளே சொல்கிறது சரியா விஜய்? இல்லை, அவர் வந்துட்டு எல்லாருமே அவர் மதத்தை பற்றி சொல்லும்பொழுது, அவங்க ஃபாதர் சொல்லும்போது அவர் பீயிங் கிறிஸ்டியன், நிச்சயமாக அவர் சர்ச்சுக்கு போயிருப்பார், பைபிள் படிச்சிருப்பார். இப்போ நான் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லும்பொழுது நிச்சயமாக வந்துட்டு மன்னிக்கணும் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு குணாதிசம் சொல்லி கொடுப்பாங்க. இப்போ சோனியா காந்தி அம்மா வந்துட்டு நளினி வந்து ஒரு குழந்தையோடு இருக்காங்க, அவங்கள மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மன்னிப்புங்கிறது வரும். அதே மாதிரி வந்துட்டு ஏன்னா அவர் வந்து ஒரு இலகிய மனசாக இருப்பார். இப்போ அவர் சொல்கிறார்ல லஞ்சமெல்லாம், இப்போ நிறைய வந்து ஆட்சியாளர்கள் ஜெயிலுக்கு போகிறாங்க. எல்லா கட்சியிலையும் நிறைய வந்துட்டு வருமானத்துக்கு மிஞ்சி சொத்து சேர்த்து எல்லாருமே ஜெயிலுக்கு போயிட்டுருக்காங்க. ஏடிஎம்கே, டிஎம்கே, காங்கிரஸ் எல்லாமே போகிறாங்க. எல்லாமே அதனால் ஒருவேளை இவர் வந்து ஊழலை தடுக்கணும், ஊழலை ஒழிப்பார். அதே மாதிரி ஒரு வாரிசு அரசியல் இல்லாமல் அவர் வந்து வருவார். இப்போ அடுத்தடுத்து மன்னர் ஆட்சி மாதிரி தானே வாரிசு அரசியல் தான் எங்கே பார்த்தாலும் இந்தியா முழுவதும் நடக்குது. இதெல்லாம் நினச்சி நான் ஒரு நல்லாட்சி கொடுக்க ஒரு தலைவர், அப்போ அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்துட்டு ராகுல் காந்தி போய் பேசுகிறாரு. ராகுல் காந்தி வந்துட்டு வயநாடு வந்துட்டு அந்த எம்பி எலெக்ஷன் அந்த அவங்க பிரியங்கா வந்துட்டு பிரச்சாரம் போகிறாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த மாதிரி வந்து என்னோட நளினி வந்துட்டு அவங்க வந்து வெள்ளூர் ஜெயிலில் இருக்கும்போது என்னோட தங்கச்சி பிரியங்கா போய் பார்த்துட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொன்னாங்க. எங்கள் அப்பாவோட மரணத்துக்குள்ள வந்து நான் ரொம்ப வேதனைப்படுறேன்னு அவங்க சொல்லும்போது என்கிட்ட வந்துட்டு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, நைட்டெல்லாம் வீட்டில் நாங்கள் ஒரு அன்பான தலைவர்கள், நாங்கள் மன்னிக்கக்கூடிய தலைவர்கள், இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் இந்தியாவுக்கு வேணும் அப்படின்னு அவர் பேசினார். அப்போ வானதி சீனிவாசன் மேடம் எம்எல்ஏ என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்துட்டு உங்கள் அப்பாவுடைய கொலையை நீங்கள் போய் அனுதாப ஓட்டுக்காக நீங்கள் வயநாட்டில் பேசுகிறீங்க, அரசியலாக்குறீங்க. ஆனால் நீங்கள் அன்பான தலைவர் தானே, ஏன் நீங்கள் உங்கள் அப்பாவோட இறந்து போனாங்களே பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், அவங்களெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்களா?
அப்பயும் அவங்கள பார்க்கல. உங்கள் கொலைக்காரி நளினி மேலே உங்களுக்கு அவ்வளோ அக்கறை இருக்குது, அன்பு இருக்குது, மன்னிக்கிறீங்க. அப்போ உங்கள் அப்பாவால் இன்னசென்ட்டாக பாதிக்கப்பட்டு இறந்து போகிறாங்களே, அவங்கள நீங்கள் இதுவரை பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதுக்கு நான் பதில் சொன்னேன், அது உண்மைதான், அவங்களாம் எங்களை பார்க்கல. நானும் காங்கிரஸில் 5 வருஷமாக இருக்கிறேன். என்னை யாருமே போய் அந்த குடும்பத்துக்கு என்னை அறிமுகப்படுத்தவே இல்லை. நானும் காங்கிரஸுக்காக நான் போராடிட்டேன். ஏன்னா இந்த குற்றவாளிகளை விடுதலை செய்யக்கூடாது, நான் போராடிட்டேன். லைஃப் த்ரெட் வந்து எனக்கு போலீஸே கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதுவும் வந்து காங்கிரஸ் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க எனக்கு. ஆனால் வந்து நான் அந்த அவங்கள ராகுல் காந்தி சாரையோ இல்லை பிரியங்கா மேடத்தையோ சோனியா அம்மாவையோ இந்த மாதிரி நான் பாதிக்கப்பட்ட இதில் நான் விட்னஸ்ஸு, நான் போராடுறேன் அப்படிங்கிறத யாருமே சொல்லலை. அது எனக்கு வருத்தம். 2 தலைவருமே, இப்போ இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை தலைவராக இருந்தாலும் சரி, அழகிரி தலைவராக இருந்தாலும் என்னை யாருக்குமே அவங்க குடும்பத்துக்கு என்னை அறிமுகப்படுத்தவே இல்லை. இன்றைக்கி சுதா வந்துட்டு எம்பி சீட் கொடுக்குறாங்க. சுதா வந்துட்டு ஜோடா யாத்திரா போனாங்களாம். அதெல்லாம் அவங்க என்ன இந்த நாட்டுக்கு செய்துட்டாங்க? என்ன பெருசாக வந்துட்டு அவங்க வந்து ஒரு சீனியர் காங்கிரஸா? எத்தனை பேர் சீனியர் காங்கிரஸ் லீடர்ஸ் இதில் இருக்கிறாங்க. நிறைய வந்துட்டு இந்த காங்கிரஸ்க்காக உழைச்சவங்க. எம்பி சீட் தராதனால கோபம் காங்கிரஸ் தரலன்னு சொல்லல. நிச்சயமா வந்துட்டு இப்போ சுதா ஒரு யங்ஸ்டருங்கிறதுனால உங்க கூட ஜோடா யாத்திரா மட்டும்தான் வந்திருக்காங்க. வேற என்ன அவங்க சுதந்திர போறல எங்களை மாதிரி கையை கொடுத்து இந்த நாட்டுக்காக ரத்தம் சிந்துறாங்களா? ஒரு குடும்பத்தில் வந்துட்டு நீங்க அறிமுகப்படுத்துறதுக்கே அவ்வளோ தயங்குறீங்க. எங்களெல்லாம் நாங்கள் உங்களுக்கு வந்து வேலை செய்துட்டு இருக்கிறோம். நீங்க ஒண்ணுமே இல்லாத சுதாக்கு போய் நீங்க வந்து சீட் கொடுக்குறீங்க, டக்குன்னு கொடுக்குறீங்க. அப்போ என்னன்னா இப்போ டிஎம்கே வந்துட்டு யாரை கை காட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் நீங்க சீட் கொடுப்பீங்க. உழைச்சவங்களுக்குலாம் கிடையாதுங்க சீட்டு. நீங்கள் அதுவும் டிஎம்கே என்ன சொல்லுதோ எத்தனை பேர்? ஏன் காமராஜருக்கு பிறகு ஏன் காங்கிரஸ் வந்துட்டு எல்லா இடங்கள்லையும் ஆள்றாங்களே? பாண்டிச்சேரி காங்கிரஸ் ஆழ்ந்துட்டு இருந்தாங்க, நாராயணசாமி ஐயா ஆண்டுட்டு தான் இருந்தார், மாறி மாறி வருது. இப்போ தெலுங்கானா ஆள்றாங்க காங்கிரஸ், கர்நாடகாவில் ஆள்றாங்க. இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன? ஏன் நீங்கள் உழைக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் அவ்வளோ பெரிய கட்சி நீங்கள் போய் சீட்டுக்காக தொங்கிட்டு நிற்கிறீங்களே? எதுக்கு நிற்கிறீங்க? 12 சீட்டு அதுவும் வாரிசுக்கு தான் கொடுக்குறாங்க. இல்லைன்னா பெரிய இடத்துக்கு போய் டெல்லியில் போய் ராகுல் மாதிரி தலைவர் தெரிஞ்சவங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குறாங்க சீட்டு. அப்போது நாங்களாம் இருக்கிறோம். அட்லீஸ்ட் இந்த குடும்பத்துக்கு ஒரு அறிமுகப்படுத்தவே இல்லையே. அப்போ சுதா எம்பியா நிற்பாங்க, நாங்கள் எல்லாட்டையும் போய் பொய்யா வாக்கு கேட்கணுமா? வீடு வீடாக போயிட்டு சுதா வந்தவொடனே எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்கங்க. காங்கிரஸ் எல்லாம் பண்ணிவிடுவாங்க. டிஎம்கே நீங்கள் தான் நீங்கள் போட்ட வந்துட்டு வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டேங்கிறீங்களே. அப்போ மறுபடியும் போய் நான் போய் ஓட்டு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, என்ன அடிக்க மாட்டாங்க பப்ளிக்கு? எப்படி பொய்யா கேட்க முடியும்? நீங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டீங்களா? இல்லையே. அந்த மாதிரி நீங்கள் ஜோடா யாத்திரா போனவங்க, அந்த பெரிய போய் டெல்லியில் போய் எல்லா தலைவர்களும் பார்த்து அறிமுகமானவங்களுக்கு எம்பி சீட் கொடுக்குறாங்க. அதை டிஎம்கே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க? அவங்க எப்படியும் ஜெயிக்க வச்சுருவாங்க. பணத்தை கொடுக்குறாங்களோ ஓட்டு இல்லை எது கொடுக்குறாங்களோ தெரியாது. அவங்க கேண்டிடேட்டு நான் வந்து அந்த கேண்டிடேட்டை போடுங்க நான் ஜெயிக்க வைப்பேன்னு சொல்லிட்டு ஜெயிக்க வைக்கிறாங்க. 2வது ஜாதியும் இருக்குது இதில். நாங்கள் கிறிஸ்டியன், நாங்கள் மைனாரிட்டி. ஒரு முஸ்லீம் ஒரு கிறிஸ்டியன் வந்துட்டு பெருசாக அங்கே மினிஸ்டரெலாம் வந்ததே கிடையாது. கரெக்டுங்களா? இங்கே ஜாதியை விளையாடுது. நான் ஜாதி அரசியலில் பார்த்துருக்குறேன், நான் போலீஸில் பார்க்கவே இல்லை. நான் போலீஸில் குற்றவாளி நிரபராதி தான் பார்த்து வேலை பண்ணியிருக்கிறேன். இங்கே வந்து நீ என்ன ஜாதின்னு தான் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. உனக்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்குன்னு கேட்குறாங்க, இல்லை உனக்கு எவ்வளோ பணம் இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்களேன், அங்கே எல்லாமே ஒரே ஜாதியாக இருப்பாங்க. சவுத் ஆர்காடில் விஷ்ணு பிரசாத் யார்? 1 இயர். சுதா யார்? 1 இயர். எம்ஆர்கே பன்னீர்செல்வம் 1 இயர். அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் ஓடி இந்த மக்களை ஏமாற்ற வேண்டாமே? நான் பொய்யா போய் கும்பிடு போட்டுக்கிட்டு எனக்கு வந்துட்டு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல வேணாமே? ஒரு பீங்க கிறிஸ்டியனு அவர் எதோ நல்லது பண்ணுவார் போல இருக்குன்னு நினச்சிட்டு தான் நான் அங்கேருந்து வெளியில் வந்தேன். ஆனால் வெளியில் வந்த பிறகு இதே மாதிரி தலைவர் சொல்கிறாரு, யார்? நம்ம ராகுல் தலைவர் சொல்கிறாரு குற்றவாளிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. நாங்கள் குற்றவாளிக்கு அப்போஸ் பண்ணி என்ன கொண்டுடுவோன்னு அவன் மிரட்டுறான், போலீஸை போட்டுருக்கிறீங்க. அப்போ நீங்கள் போய் எப்போ பார்த்தாலும் குற்றவாளியை தாளாட்டிகிட்டே இருந்தால் நான் காங்கிரஸ்லேருந்து நாளைக்கு வந்துட்டு யார் பஞ்சாபில் வந்துட்டு அந்த மேடம் அன்னை சோனியா இந்திரா காந்தியை பொண்டாட்டி வந்துட்டு எம்பி ஆனாங்க. எதிர்கட்சியில் எம்பி கொடுத்து அவங்க 5 வருஷம் எம்பியாக இருந்தாங்க. யார்? மர்டர் கேஸ் அக்யூஸ்டோட ஒய்ஃபு, இந்திரா காந்தி அம்மாவை கொலை பண்ணவனுடைய ஒய்ஃபுக்கு வந்துட்டு பஞ்சாபில் சீட் கொடுத்து எம்பி ஆனாங்க. நாளைக்கு ஏன் இப்போ ராஜீவ்காந்தியை கொண்டவங்க இத்தனை பேர் 26 பேர் இருந்தாங்க. இப்போ தீக்கால எல்லாமே இருக்காங்களே, கொளத்தூர் மணிலேருந்து. நாளைக்கு வந்துட்டு நாம் தமிழரில் வந்துட்டு இப்போ கொடுக்குறாரு யார்? வீரப்பனுடைய பெண்ணுக்கு வந்துட்டு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாரு. நாளைக்கு ராஜீவ்காந்தி குற்றவாளிகளுக்கு வேறு கட்சியில் வந்துட்டு எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டு கொடுப்பாங்களே. அப்போ கொலைகாரங்கள்லாம் உடனே விடுதலை ஆகி இந்த நாட்டை ஆளுவாங்க. நாங்கள் அடிப்பட்டவங்களாம் பார்த்துட்டே இருக்கணும் அவங்களுக்கு சலாம் அடிச்சுக்கிட்டு. அதுதான் எனக்கு பிடிக்கவே இல்லை காங்கிரஸ் என்னென்னா நான் வேலை செய்கிறது ஒரு குரூப்பு, இதில் வந்துட்டு சீட்டு வாங்கிட்டு என்ஜாய் பண்ணுறது ஒரு குரூப்பு. நான் பார்த்த பிறகு எத்தனை பேர் செத்து போனாங்க? நான் வந்த பிறகு ஜெயக்குமார் செத்தார் திருநெல்வேலியில். கரெக்டுங்களா? அவர் வீட்டு தோட்டத்தில் அவர் எரிச்சு போட்டாங்க, ஒரு மாவட்ட தலைவர். அதே மாதிரி வந்துட்டு அவருக்கும் இன்னொரு குரூப்புக்கும் காங்கிரஸில் வந்துட்டு ஒரு சண்டை. இங்கே 10 வண்டியில் வந்து அடிச்சுக்கிட்டு கிடந்தாங்க, கண்ணை உடச்சிக்கிட்டு கிடந்தாங்க.
கரெக்டுங்களா? சத்தியமூர்த்தி போல என் கண்ணு முன்னக்க பார்க்குறேன். அடி எல்லாரும் இவங்க 2 பேத்துக்குள்ளே அடி உள்கட்சிக்குள்ளே. நீ தலைவரா நான் அது கொஞ்ச நாளுக்குள்ளே அவர் இறந்து போயிட்டார். இன்னைக்கு இறந்ததுக்கான காரணமே காணுமே. அதுக்கு பிறகு நான் பார்க்குறேன் நம்மளோட காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் அப்போ அழகிரி தலைவர் ஒரு மீட்டிங் நடக்குது, கொண்டே விட்டுட்டு வராரு. அந்த ரோட்டு டீ கடையில் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஏதோ அந்த நைட்டு டீ இது இந்த உணவகத்தில் இந்த நைட்டு வந்துட்டு உணவகம் பார்த்தீங்களா, அதில் சாப்பிடும்போது அப்படியே ஒரு வண்டி மோதி ஸ்பாட் அவுட் அவரு. நான் 2வது சாவும் பார்க்குறேன். 3வது யாரை பார்க்குறேன்னு சொன்னால் அந்த கௌரின்னு ஒரு பொண்ணு. அவள் வந்துட்டு அப்படி ஒரு மாநில தலைவி. அவள் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் பொறுப்பாளராக இருந்தா. 4 பொம்பளை பொறுப்பாளராக போட்டாங்க. என்ன போட்டாங்க தென் சென்னைக்கு, கௌரி எங்கே போட்டாங்க, அப்புறம் மயிலாடுதுறை ஒரு லேடியை போட்டாங்க பொறுப்பாளராக தேர்தல் கன்னியாகுமரியில் ஒருத்தங்க போட்டாங்க. அத்தனை தேர்தல் பொறுப்பாளர் 164 பேரில் 4 வந்துட்டு பெண்கள் போட்டாங்க. அதில் நான் ஒருத்தி. அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு ஆக்சிடெண்ட்டில் சாகுறா. அது ஆக்சிடென்ட் மரணமே கிடையாதுங்கிறாங்க. அதுக்கு பிறகு இன்னமும் அவங்களோட ஏதோ இல்லீகல் கான்டாக்ட்னு சொல்லிட்டு இன்னொரு வந்து பிஜேபிக்காரையும் வெட்டி கொள்றாங்க. அப்போ இதெல்லாம் நான் பார்க்குறேன். வெட்டி கொள்றாங்க, ஆக்சிடென்ட்ல சாகுறாங்க இந்த கட்சியில். அப்புறம் மாவட்ட தலைவர் வந்து சாகுறாரு, ஒன்றுமே காணுமே. நீங்கள் தானே ஆண்டுகிட்டு இருக்கிறீங்க, அந்த அக்யூஸ்டை கண்டுபிடிக்கணுமா இல்லையா? ஒன்றுமே இல்லையா? அப்போ என்ன நம்ம இந்த கட்சியிலேருந்து என்ன பண்ண போகிறோம் நம்ம? சரி மேம், இவ்வளோ கோபம் இருக்குது, இவ்வளோ அதிருப்தி. கோபம் இல்லை, அதிருப்தி இல்லை, இட் இஸ் ஒரு ட்ரூ, இது உண்மை. இப்போ வந்துட்டு ஆண்டவர்கள் ஆண்டு கொண்டே இருப்பாங்க, அடிமையாக இருக்கிறவங்க அடிமையாக இருப்பாங்க. இப்போ நான் ஒரு ஏடிஎஸ்பி டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரு, நான் ராஜீவ்காந்தி பாம்பிளாஸ்டில் அடிப்பட்டவன். இந்த கட்சிக்காக நான் பரபரப்பாக போய் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேன். நான் வந்துட்டு இவங்க பொய்யான வாக்குமூலத்துக்கு பொய்யான வாக்குறுதிக்கு ஓடி ஓடி மறுபடியும் உட்காந்துக்கிட்டு நான் கீழே இருந்துக்கிட்டு ஓட்டு கேட்டுட்டு உட்காந்துருப்பேன். எனக்கு மனசாட்சிக்கு விரோதமாக இருக்குது. நான் மக்களுக்கு பணியாற்றணும்னு வந்தேன். நான் லஞ்சமே வாங்கினது கிடையாது. மக்கள் பணியாற்ற வந்த என்ன நான் பொய்யா இருக்கிறவங்க அரசியல் கட்சி கூட சேர்ந்து மக்களுக்கே பண்ண மாட்டாங்க. இவங்க அழகா என்ஜாய் பண்றாங்க. ஒண்ணுமே இல்லாதவங்க, ஒரு ரூமுக்கு கூட வாடகை கொடுக்க முடியாதவங்க இன்னைக்கு போய் என்ன பங்களா அவங்களுக்கு, எம்பி எம்எல்ஏஸ்க்கு எத்தனை ஃப்ளைட் இருங்க, எத்தனை ஃப்ளைட் டிக்கெட் அவங்களுக்கு ஃப்ரீ, எத்தனை வந்துட்டு அவங்களுக்கு என்ஜாய் பண்றாங்க மக்களோட வரி பணத்துல. இப்படி பொய்யா வாக்குறுதி கொடுக்குறீங்க, மக்களுக்கு செய்யறேன்னு மக்கள்கிட்ட ஓட்டு போடுறாங்க ஏமாந்து. நீங்க தானே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் நான் அரசியல் போய் பாக்குறேன்ல. அப்ப எதுக்கு நான்லாம் 37 வருஷம் வேலை பார்த்தேன், ஒரு டீ கூட குடிக்காத மக்கள்கிட்ட. இது புரிஞ்சுக்க முடியும், உங்க ஆதங்கம் காங்கிரஸ்ல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. இப்ப தாவேகா போனீங்களா மேம், அங்க என்ன நடந்துச்சுன்னா தொடர்ந்து இப்ப அதுதான் சொல்றேன். தாவேகாக்கு போனா தாவேகா அதுக்கு மேல இருக்குது. தாவேகா என்னன்னா இப்ப எதுக்காக நான் சொல்றேன்னா, நீங்க விங்குன்னு தொடங்குனீங்கல்ல, அது கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு, அந்த விங்குக்கு இதுவரை ஆள் போட்டிருக்கிறீங்களா? போடலை. இப்போ நான் வந்துட்டு இந்த இதுக்கு தான் நீங்கள் எப்பயுமே ப்ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. எது நீங்கள் குற்றவாளி எப்பயுமே ப்ரைஸ் பண்ணுறீங்க காங்கிரஸில். இது என்னமோ நாங்கள் பாதிக்கப்பட்டவங்களாம் அக்யூஸ்ட் மாதிரி பயந்துட்டு கிடக்கிறோம், நீங்கள் போய் குற்றவாளி எப்பயுமே உயர்த்திக்கிட்டே நிற்கிறீங்க. ஐயோ அதுக்காக நாங்கள் வருத்தப்பட்டோம், எங்கள் அப்பாவை கொண்டவங்க வருத்தப்பட்டாங்களாம். அப்போ நாங்கள் ஒன்றுமே இல்லாத கை காலெலாம் கொடுத்துட்டு ஆயுள் கைதி மாதிரி உட்காந்துருக்கோமே, கையெல்லாம் இழந்து எங்களுக்கு வலி இல்லையா? அப்போ எங்களை யாராச்சும் நீங்கள் கேட்டிங்களா? அப்போ என்னது அரசியல்? அப்போ வந்துட்டு தடி எடுத்தவன் தண்டல்காரன், உன்னை அடித்து கொன்னவன் வந்துட்டு அவனை பார்த்தா உனக்கு பயமாக இருக்குது, தீவிரவாதியை பார்த்தா. அப்போ நாங்களே எங்கே போய் பதிங்கிறது? நான் தான் சாட்சியாக வரேன்ல, என்ன அவ்வளோ அசிங்கமாக பேசுகிறான்ல, உன் தலையை அறுத்துருவாண்டி நீ வந்துட்டு எங்களை பற்றி பேசுனீனா அப்படின்றான்ல. அப்போ அவனை போய் நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கிறீங்க. அப்போ வந்து சாட்சியே வேணாமா? அப்போ நீங்கள் அப்பயே வந்துட்டு இத்தனை கோடி வந்துட்டு செலவு பண்ணாங்களா ராஜீவ் காந்தி இன்வெஸ்டிகேஷனுக்கு, ட்ரையலுக்கு? வேணாம் நாங்கெல்லாம் மன்னிச்சிருவோம், அந்த குற்றவாளியெல்லாம் பிடிக்காதீங்கன்னு அப்பயே சொல்ல வேண்டியதானே? எதுக்கு இவ்வளோ செலவு மக்களோட வரி பணத்தில்? அந்த குற்றவாளியை பிடிச்சிட்டு எதுக்கு 32 வருஷம் வந்துட்டு உட்காந்துக்கிட்டு அத்தனை தீவிரவாதிகளை வந்துட்டு அங்கே போய் வந்துட்டு இலங்கையில் வந்துட்டு நான் வந்துட்டு பூ போட்டலாம் கொடுத்தேன், அந்த போட்டலாம் கொடுத்தேன். நீங்கள் தானே சப்போர்ட் பண்ணீங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தீங்க. இங்கே வளர்த்து விட்ட கடை தானே மாறல பாஞ்சிச்சு உங்களை. இந்த இந்தியா தானே சப்போர்ட் பண்ணிச்சு. இல்லை இந்தியா பிரதமரை கொண்டாங்க, இன்னைக்கு இலங்கையே கிடையாதுங்க, எல்லாம் 10 லட்சம் பேர் இங்கே அகதியாக வந்து கிடக்குறாங்க. புரியுதா? என்னைக்கு இந்தியா மேல இந்திய பிரதமரை கொண்டாங்களோ, ஒரு இந்திய பிரதமரா இல்ல வாக்கு கேட்க தான் எங்க முன்னாள் பிரதமரா இருந்தா அடுத்த பிரதமரா வருன்றதுக்கு கூடாது ஐபிகேஎஃப் அனுப்பிட்டாரு தானுங்க. இப்ப எத்தனை தலைவர்களை கொண்டாங்க, அங்க பிரேமதாசாவை கொண்டாங்க, அங்க வந்துட்டு குமார் துங்காவை அடிச்சு கண்ணு போச்சு, ஜெயவர்தன் அடிச்சு கொண்டாங்க, அமிர்தலிங்கத்தை கொண்டாங்க, இங்க வந்து பத்மநாபா அடிச்சு கொண்டாங்க 12 பேரோட சேர்ந்து. அத்தனையும் கொன்னீங்க. ஆனா அன்னைக்கெல்லாம் நீங்க வளர்ந்துங்க. ஆனால் எங்கள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களை அடிச்சுங்க, ஒன்றும் தெரியாத இன்னசென்ட் எங்களெல்லாம் நொண்டியாக்குனீங்க. இன்னைக்கு கத்தி எடுத்தோம் கத்தியால சாவான்னு இன்னைக்கு செத்து போயிட்டீங்கல்ல நீங்கள். ஏன் எங்கள் காந்தி அகிம்சையில் போராடினாரு, இன்னைக்கு சுதந்திர காத்தை நம்ம சுவாசிக்கிறோமே. இல்லை எனக்கு என்ன இப்போ புரியுதுன்னா, நான் தாவேக்கால வந்துட்டு நான் ஃப்ராங்கா, ஏன்னா இவர் வந்துட்டு நான் மோடிக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கும்போது அப்போ காங்கிரஸ் தான் சப்போர்ட் பண்ணுவார். அப்போ நீ நேர்மையான மக்கள் பணி செய்யலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து தலைவர்கிட்ட சொல்கிறேன். யார்கிட்ட? நம்ம செல்வ பெருந்தகை தலைவர்கிட்ட சொல்கிறேன், தலைவர் நான் வந்து தாவேக்கா போகிறேன்,
நான் வந்து பணி செய்ய போகிறேன், மக்கள் பணி செய்ய போகிறேன். ஏன்னா காங்கிரஸில் நம்ம மோடியை தான் ஏற்றி பேசிகிட்டு இருக்கோம், தர்ணா பண்ணுறோம், போராட்டம் பண்ணுறோம். ஆனால் மக்கள் பணி செய்த மாதிரி தெரில. நீங்கள் டிஎம்கே கூட வந்துட்டு இருக்கிறீங்க, ரெண்டாவது டிஎம்கேவும் கேள்வி கேட்கறது கிடையாது காங்கிரஸ். அப்போ மக்கள் எப்படி வந்துட்டு நம்புவாங்க நம்மளை? நம்ம அப்படியே டிஎம்கே கூட தான் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுகிட்டே நடக்கணும். அந்த மாதிரி தான் இப்போ காங்கிரஸ் போயிட்டு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணேன், இல்லை நான் தாவேக்கா சேர்ந்து அவரோட நான் பணி செய்கிறேன். அவர் வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு தலைவர் வராரு, அவர் ஊழல் இல்லாத ஆட்சி கொடுப்பங்கிறாரு. நம்ம போயிட்டு நாங்கள் வேலை செய்யணுன்னே அவர் ஒரு வார்த்தை சொன்னார். யார்? நம்ம தலைவர் சொன்னார், அம்மா உங்களுக்கு மரியாதை இருக்காது அம்மான்னு சொன்னார். அது உண்மைதான், எனக்கு தெரியாது. இல்லை அவர் சொன்னார் போவாதீங்கன்னு சொல்ல, உங்கள் விருப்பமா, ஆனால் அங்கே மரியாதை இருக்காதாம்மா உங்களுக்கு, இங்கே நாங்கள் செயலாளர் பதவியெல்லாம் கொடுத்து உங்களை நல்லா தானே வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னார். இல்லை தலைவரை, நான் கட்சி பணி செய்கிறேன், ஆனால் மக்கள் பணி செய்யலை. அதனால் நிச்சயமாக நான் தாவேக்க போய் மக்கள் பணி, ஃப்ரெஷ்ஷான ஒரு கட்சி, அது வந்து நல்லா இருக்கும்னு நான் போகிறேன்னு சொல்லிட்டு போனேன். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் என்னை பேட்டி எடுத்துருக்கிறீங்க, அந்த பூஞ்சோலையெல்லாம் வந்தேன், பேட்டி எடுத்தீங்க. ஆனால் இதில் என்ன பியூட்டி என்னென்னா, நான் வந்து அவரை பற்றி ப்ரைஸ் பண்ணி பேசுகிறேன், ஒரு தலைவர் நல்ல தலைவர் வராருன்னு சொல்லிட்டு. நான் வந்து புஷி ஆனந்த் சாரை போய் பார்க்குறேன், பொதுச் செயலாளர் ஒரு வாட்டி பார்க்குறேன். ஏன்னா அவங்க ப்ரெஸ்ஸு பார்க்க மாட்டாங்க. ஒரு வாட்டி நான் ஃபஸ்ட்டு போனேன், அப்போ வந்துட்டு அந்த விக்கிரவாண்டியிலேருந்து அந்த நிலம் கொடுத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தார்ல, அப்போ விஜய் சார், அப்போ அவர் போகும்போது தான், ஏன்னா அப்பாயின்மெண்ட் யார்கிட்ட வாங்குன்னு தெரில, புஷி ஆனந்த் சார் தான் சொல்கிறாங்க. நான் போனேன், அப்போ ப்ரெஸ் எல்லாம் வந்து என்னை ப்ரெஸ் தான் அவங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. மேடம் அனுசூயா மேடம் வாங்கன்னு சொல்லிட்டு ப்ரெஸ் தான் என்ன அறிமுகம். அப்போ புஷி ஆனந்த் சார் வழிகுட்டி அனுப்பிட்டு அப்படி திரும்புகிறாரு விஜய் சாரை. அப்போ நான் வந்து சோ சார், நான் நம்ம கட்சிக்கு வந்திருக்கேன். அப்போ நான் ஆன்லைனில் வந்துட்டு நான் விஜய் கட்சிக்கு வந்துட்டு கார்டு வாங்கிட்டேன். அப்போ வந்துட்டு இவரை பார்க்குறேன், ஒரு 10 நாள் கழிச்சு வாங்கம்மா, இப்போ வந்து எல்லாம் பிஸியாக இருக்கும்னு சொன்னார். சரிங்க சார் அப்படின்னு. அதே மாதிரி 10 நாள் கழிச்சு போய் 3 மணி நேரம் காத்து கிடந்தேன் அந்த பீச்சில். நான் அவரை வந்துட்டான்னு சொல்லிட்டு நான் என்னை போய் பார்க்குறேன், அவரை பார்க்குறேன், வர சொன்னார். ஒரு 10 நிமிஷம் பேசினார், எல்லாத்தையும் பேசினேன். இப்படி ராஜீவ் காந்தி சார் கூட இருந்தேன், நான் கட்சிக்கு போனேன், இதனால தான் நான் வரேன், இந்த காரணத்துக்கான்னு சொல்கிறேன். எல்லாத்தையும் வாங்கிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு பொறுமையாக கேட்டுட்டு அவருக்கு நான் துண்டெல்லாம் போத்துனேன். எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் தளபதிகிட்ட உங்களை அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னார். தளபதிகிட்ட அறிமுகப்படுத்துகிறேன்னு சொல்லி அது ஒரு 2-3 மாதம் போச்சு. நான் ஏன்னா அந்த விக்கிரவாண்டி சாப்பாடு கொடுக்குறப்ப பார்த்தா அடுத்து ஒரு 10 நாளில் பார்க்குறேன். அதுக்கு பிறகு வந்துட்டு அந்த பூஞ்சோலையில் வந்துட்டு யாரோ ஒரு கட்சிக்காரர் தான் சொல்கிறாரு, தாவேக்கா கட்சிக்கார், நம்ம போகலாம். இல்லை காங்கிரஸ்லேருந்து வந்தவர் ஒருத்தர் சொல்கிறார், நம்ம போகலாம், அங்கே போகலாம், 2ஆம் ஆண்டு வந்து அவர் வந்துட்டு நிறைவு விழா கொண்டாடுறாருன்னு சொல்லி. நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு அவர் பேச்சு கேட்டுட்டு பாஸ் தராங்கன்னு அவர் பேச்சு கேட்டுட்டு நான் அங்கே போயிட்டேன். அங்கே போனப்போ பாஸும் தரல, ஒன்றும் தரல. ஏன்னா இவர் வந்துட்டு நான் 6 மணிக்கு முன்னாடியே போயிட்டேன். இவர் அப்போ தான் புஷியானது ஒரு 10 பேரோட வெளியில் வராரு. ஒரு டாக்டர், அப்புறம் ஒரு விமல்காந்த்னு சொல்லிட்டு ஒரு காங்கிரஸ்லேருந்து வெளில வந்தார், நெசவாளர் அணியிலேருந்து. அவர் எல்லாருமே அம்மா நீ எங்களுக்கும் வாங்குங்க அப்படின்றாரு. என்ன கேட்குறாரு, எனக்கு அவரை நான் பார்த்துருக்கேங்கிறதுனால இவர் வராரு. நான் வந்து கேட்குறேன், அவர் சொல்கிறாரு, அவர் என்ன சொன்னார்னே தெரியல, அவர் தரேன்னு சொல்லி தரவும் இல்லை, அப்படி தலையாட்டிட்டு போயிட்டார். அதுக்கு பிறகு நான் வந்துட்டு போயிட்டேன். அதனால் வந்துட்டு நானும் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நான் கேட்குறேன். அவங்க ஒரே ஒரு பாஸ் கொடுத்தாங்க. நான் அந்த ஒரு பாஸ் எங்களுக்கு சேர்த்து கேளுங்கன்னா, இல்லை மேடம் ஒரு பாஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நான் உள்ளே போயிட்டேன் அந்த இதுக்கு. இந்த டாக்டருக்கும் இவங்களுக்கும் தருவாருன்னு சொல்லிட்டு எங்கள் போலீஸ் அனுப்பியே நான் கேட்குறேன், பாஸ் கொடுங்க டாக்டர் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். கொடுக்கவே இல்லை கடைசி வரையும். அவங்க எப்படியோ கஷ்டப்பட்டு உள்ளே வந்துட்டாங்க. எப்படியோ அவங்க வந்தவங்களும் இந்த புஷியான சார் வெளியே துரத்துறாரு. டாக்டர் வெளியே போங்க, பாஸ் இல்லாத நீ வெளியே போங்கிறார். அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தவங்கள நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எவ்வளோ பந்தோபஸ்து பார்த்துருப்பேன், எவ்வளோ பேரை நான் அனுப்பியிருப்பேன். அது என்ன அவங்க ஒரு ஆர்வமாக விஜய் சார் பேச்சு கேட்க தானே வந்தாங்க, இவர் துரத்துறாரு. அப்புறம் எல்லாரும் வந்துட்டாங்க, அவங்க கட்சிக்காரர்களே பாஸ் இல்லாதவங்களே நிறைய பேர் நெருக்கிட்டு வந்துட்டாங்க, அது வேற. அப்படி துரத்தினார். அது எனக்கு பெரிய அவமானமாக இருந்துச்சு. ஏன்னா அது நம்ம போய் பார்த்தோம், அறிமுகம் இல்லாத மாதிரி நீங்கள் பாஸ் வச்சுருக்கீங்களே, நீங்கள் இருங்க, அவங்கள வெளியே போக சொல்லுங்கிறார். எப்படி இருக்கும், அசிங்கமாக இல்லை? அதுக்கு பிறகு நான் அவர் பேச்சும் கேட்டுட்டு, விஜய் சார் பேச்சும் கேட்டுட்டு, அப்புறம் டாக்டர்லாம் வந்துட்டு வெளியிலேருந்து எப்படி அந்த கூட்டமும் அப்புறம் வர்றாங்க. இது எந்த இடத்துல நடக்குது மேடம்? அந்த பூஞ்சேரியில் அப்புறமா வராங்க. அதுக்கு பிறகு நான் இப்போ மீட்டிங் முடிச்சுட்டு வரும்போது தான் நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்க. என்ன மீடியாஸ் வந்து அது முதலிடம் கொடுக்குறாங்க, என்னம்மா பேசினார் என்னன்னு சொல்லிட்டு. நான் மீடியாவுக்கும் அதெல்லாம் பேசாமல் அவர் விஜய் கட்சியை பற்றி சந்தோஷமாக பேசிட்டு நான் வந்துட்டேன், என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கும் பிறகும் அவர் கூப்பிடவும் இல்லை, ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி நான் வந்து அந்த பக்கமும் போகவும் இல்லை.
ஏன்னு சொன்னால் அதை பற்றி நிறைய நான் பேட்டி கொடுத்துருக்குறேன். அவரை பற்றி அவர் வந்து புதுசு தான், விஜய் சாருக்கும் அறிமுகப்படுத்தலை. அந்த விஜய் வரைக்கும் விஜய் பார்த்ததே கிடையாது. ஏன்னா அவர் யாரையும் பார்த்ததும் கிடையாது. அவர் வந்து இப்போ மாற்று கட்சியிலேருந்து இத்தனை பேர் வந்தாங்கன்னு என்னைக்காச்சும் ஒரு செய்தி வந்திருக்கா? இல்லவே இல்லை. அவர் மாநாடு நடத்துறாரு தவிர, பயணம் போறாரு தவிர, அவர் ஆஃபீஸில் வந்து உட்காந்து மித்த கட்சியிலேருந்து எவ்வளோ பேர், என்னையும் நிறைய பேர் அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க, நான் அந்த கட்சிக்கு வரேன்னு சொல்கிறாங்க. பார்த்தா தானே வர்றதுக்கு. ஏன்னா நான் ஆதவர்ஜுனா சாரி நான் போய் பார்த்துட்டேன். அவரும் வந்துட்டு என்கிட்ட நல்லா பேசினார். ஏன்னா அவர் அப்போ கட்சியில் சேரல. அந்த புக்கு வெளியிட்டு விழா அவரும் திலகவதி மேடமோட ரிலேட்டிவ். எங்கள் டிஜிபி மேடத்தை சொல்லி தான் நான் போனேன். நீ தம்பி பாருமான்னு சொன்னாங்க, நல்லா பேசுகிறேன்னு சொல்லிட்டு அம்மா சொல்லி தான் நானும் போனேன். நான் அவரையும் போய் பார்த்தேன். அவர் போய் பார்க்கும்போது அவர் இப்போ கட்சியிலே சேரல. அவர் அப்போ அந்த புக்கு வெளியிட்ட விழாவில் இருக்கார். அவரோட இப்போ நானும் வந்திருக்கேன் சார், இந்த கட்சிக்குள்ளே வந்திருக்கேன்னு. ரொம்ப சந்தோஷமா, நல்லதுமா, இணைந்து பணியாற்றலாமான்னு அவர் சொன்னார். அதோடு சரி. அவரையும் 2-3 முறை பார்க்கறதுக்கு நான் அப்ரோச் பண்ணேன். அவர் நிறைய நேரம் டெல்லிக்கு போகிறாருன்னு சொல்கிறாங்களே தவிர அவர்கிட்ட எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கவும் இல்லை. அதுக்கு பிறகு புசி ஆனந்த் சாரும் நான் ஃபோன் பண்ணாலும் அவர் எடுக்கிறது கிடையாது. ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு அவர் மூக்க உடைச்சிட்டாரு அசிங்கமாக நம்மளை. என்ன, நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸரு, நான் வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரு. அந்த அந்த இடத்துல வந்து உட்காந்து விஜய் பேச்சு கேட்கறதுக்கு தானே வராங்க. அவளா எல்லாரையும் தோர்த்தனா யார் வருவாங்க? அதோட நான் போய் கேட்டை பிடிச்சிக்கிட்டு நிற்கணுமா அவங்களுக்கு? நான் மக்கள் பணியாற்ற வரேன். நான் ஒரு பெரிய கட்சி, காங்கிரஸ் கட்சி, ஒரு பிரதமரோட இருந்தவன், ஒரு செயலாளர் பதவி விட்டுட்டு நான் வர்றேன். நீங்கள் இப்போ தான் புதுசாக ஆரம்பிக்கிறீங்க கட்சியை. நீங்கள் என்ன, புசி ஆனந்த் வந்து பாண்டிச்சேரி தானே உங்களுக்கு தெரியும். ஏன்னா புசி ஆனந்த் கட்சி மாதிரி தான் இருக்குது. அவரை பார்க்கணும். அவர் வந்து கொண்டே அறிமுகப்படுத்தினால தான் விஜய்கிட்ட போகணுமா. அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவங்க ஒய்ஃப் வந்து தமிழீழம் போல இருக்குது, இலங்கை போல இருக்குது அந்த அம்மா. ஒருவேளை இந்த மாதிரி நினச்சிருப்பாங்க, நான் வந்து எதிர்த்துக்கிட்டு இருக்கிறேன்ல, அதனால் ஒருவேளை அந்த அம்மா தமிழ்ங்கிறதுனால நம்மளை கொண்டாந்து இதில் சேர்க்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக ஒருவேளை முடிவு பண்ணியிருக்கலாம் அவங்க கட்சிக்குள்ளே அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும், அதனால தான் விஜய் சார்ட்டை இவர் அறிமுகப்படுத்துகிற போல் இருக்கு, ஏன் இவங்களை கொண்டாந்து இங்கே விடுவானே. ஆனால் அந்த தகவல் எதுவுமே விஜய்க்கு போகலை. அது தெரியாது எனக்கு. இவர் போச்சா போகலையா, அவங்க பார்க்கலாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம இவர்கிட்ட சொல்லிட்டு வந்தோம், அதோடு சரி. இப்போ நான் அதை மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஒருவேளை இவர் தமிழ் விடுதலை புலிகளுக்காக போய் நிர்வாகிகள் கூட தொடர்பில் இருக்கீங்களா? எந்த நிர்வாகி கூட தொடர்பில் இல்லை. நான் காங்கிரஸோட வந்து தொடர்பில் இருக்கிறேன். ஏன்னா இப்போ மறுபடியும் இப்போ காங்கிரஸ் வந்துட்டு நம்ம அப்துல் சமத்தோடைய கல்யாணத்தில் வந்துட்டு அவங்க பெண்ணு கல்யாணத்தில் எனக்கு பெரிய பேனர் வச்சார். ஏன்னா இப்போ காங்கிரஸ்காரங்களுக்கு செல்ல பிறந்தகை தலைவருக்கு நம்மளுடைய கனிமொழி மேடத்துக்கெலாம் வச்சார். எனக்கு அதுக்கு இணையான என்னோட யூனிஃபார்மில் என்னோட வீட்டுக்கு வந்துட்டு திருமண விழாக்கு வருகை தரும் ஏடிஎஸ்பிக்கு நாங்கள் வரவேற்கிறோன்னு சொல்லிட்டு எனக்கு பேனர் வச்சாரு. அப்போ ஃபீல் பண்ணீங்களா நம்மள இவ்வளோ மதிப்பு மரியாதையாக இருந்த காங்கிரஸ் எங்கே இருக்குது, தாவேக்காவை நம்ம போய்? இல்லை எனக்கு ஏன்னா ஒன்றும் தெரியாதவங்கள்ட்ட போய் நான் என்ன ஃபீல் பண்ணுறது? கட்சினா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. யாருமே போய் சேரலையே, அவங்கள யாரும் கூட்ட மாதிரி இல்லையே. இப்போ விஜய் சார் எல்லாரையும் வாங்கன்னு தான் கூப்பிட்டாரு தவிர அவர் யாரும் பார்த்த மாதிரி தெரியலையே. அவர் ப்ரெஸ்க்கு கூட ஒரு ப்ரெஸ் மீட்டும் கொடுத்தது கிடையாது. போகிற இடமெல்லாம் கூட்டம் தரலுதே மேடம். கூட்டம் தரலுதுன்னு சொன்னால் அவங்க ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அப்புறம் தரல தானே செய்வாங்க. கூட்டம் வந்துட்டு அவரை பார்க்கணுன்னு இருக்கும், ரசிகர்கள் இருக்காங்க, தரலுவாங்க. ஆனால் அரசியல் கட்சி ரீதியாக அவங்களுக்கு யாரும் நல்ல ஆலோசகர் இல்லை போல இருக்குது. ஒரு சீனியர் யாராச்சும் ஒரு லீடர்ஸ் அங்கே போலியே. இப்போ விஜயகாந்த் சார் கூட எல்லாம் வந்துட்டு பண்டுட்டி ராமச்சந்திரன் ஐயாலாம் இருந்தாங்க. அந்த மாதிரி யாராவது ஒரு ஆலோசகரும் இல்லையே. இப்போ அவர் யார், பழக்கருப்பையா அந்த ஐயாலாம் இருக்காங்கல்ல, நல்லா தானே சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க விஜய் சாருக்கு. பழக்கருப்பையா ஐயாலாம் தனி கட்சி வச்சிருக்காரு, அவர் தனி கட்சி தனி இயக்கம் அப்படி போட்டிருக்காரு. இல்லை, அந்த மாதிரி தலைவர்களை வந்து ஆலோசனை கேட்கலாம்ல. இப்போ இவர் வந்துட்டு யாருமே அப்படி கிடையாது. இப்போ எங்கள் செல்ல பிறந்தகை சார், எங்களோட அழகிரி சார்லாம் அப்படியே மக்களை பார்ப்பாங்களே. இப்போ ஒரு 4 மணி நேரம் ஆஃபீஸில் வந்து உட்காருவாங்க, யார் வந்தாலும் பார்த்து ஒரு மனு வாங்குவாங்க, நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்பாங்களே. நீங்கள் விஜய் கட்சிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் காங்கிரஸ் தலைவர் செல்ல பிறந்தகை பார்த்தீங்களா? அந்த மேரேஜுக்கு போனப்போ எல்லாருமே வந்துட்டு என்னை பார்த்துட்டு சிடி மெய்யப்பன் சார் கேட்டாங்க, அக்கா கோவம் தீர்ந்துருச்சா? மேடம் உனக்கு கோவம் தீர்ந்துருச்சா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு கோவமெல்லாம் கிடையாதுங்க சார். ஏன் சார் உங்களுக்கு சீட்டு கொடுக்கல, நீங்களா சீனியர், ஏன் சார் உங்களுக்கு கொடுக்கல? என்ன சார் சுதா அப்படி பெரிய சாதிச்சிட்டாங்க இந்த காங்கிரஸ். சுதா அவங்க மேலே என்ன உங்களுக்கு கோவம்? அவ்வளோ கோவம். ஒரு ஜூனியர், நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க வெளியில் சொல்ல முடியாத, நான் வெளியில் சொல்கிறேன். நீ சுதா வந்துட்டு காங்கிரஸ் கட்சி வந்துட்டு என்ன சொல்கிறீங்க, 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் சீட் கிடையாது, யங்ஸ்டர்ஸ்க்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு ராகுல் தலைவர் சொல்கிறாருன்னு சொல்கிறீங்க. அப்போ 60 வயசுக்கு மேலெல்லாம் வேலை செய்திருக்காங்களே இந்த கட்சிக்கு, எவ்வளோ பணம் செலவழிச்சிருக்காங்க, எவ்வளோ உழைப்பை கொடுத்துருக்காங்க, அவங்களாம் எப்பயுமே அடிமையாக இருப்பாங்களா? அதனால தானே காங்கிரஸ் கட்சியில் ஆளே இல்லை. இப்போ தலைவர்கள் மட்டும் இருக்காங்க, போய் அலையன்ஸில் வந்துட்டு ஒரு சீட் வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் MP MLAன்னு சொல்கிறீங்க, தொண்டர்களே இல்லையே. சரி மேம், செல்வ பிறந்தகை அவரை பார்த்துட்டு என்ன சொன்னீங்க? தப்பு பண்ணுறது இல்லை, கல்யாணம் வந்தார் செல்வ பிறந்தகை சார். நான் போயிட்டு வணக்கம் தலைவர்னு சொன்னேன், வாமான்னு சொன்னாங்க. உடனே நான் வந்துடுறேன் தலைவர் அப்படின்னு. உனக்கு நீ வாமா, எப்பயுமே ஒன்று நான் அழைச்சிக்கிட்டு தானம்மா இருக்கேன், நீ வாமா, நீ இங்கே தானம்மா இருக்கிற அப்படின்னாரு.
அவ்வளவுதான். எங்க தலைவர் தானே. அப்போ அது ஒரு தவறான முடிவா நினைக்கிறீங்களா தாவேக்காவுக்கு போனது? ஒன்றும் தவறான முடிவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவர் நல்லது செய்யறேன்னு சொன்னார் மக்களுக்கு, நான் போனேன். நான் நம்பி போனதில்லை. எனக்கு இப்போ தலைவர்லாம் முக்கியமே கிடையாதுங்க. மக்கள் பணி எங்கே செய்கிறாங்களோ அங்கே இருப்பாங்க. இல்லாட்டினா நான் அரசியல் விமர்சகராக பேசிக்கிட்டு இருப்பேங்க. இந்த மாதிரி உங்கள்கிட்ட மக்கள் தாங்க வேணும். நீ மக்களை எதுக்கு ஏமாத்துறீங்க? என்ன இப்போ நீங்கள் வந்துட்டு என்ன பெரிய ஆளா? நீ எதுக்கு கும்பிடு போடுற? இப்போ நாங்கன்னா படிச்சுட்டு வேலைக்கு வந்துட்டோம். எங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குது, நீங்கள் வேலைக்கு எடுக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லாமல் மக்கள் காலில் உழுந்து பிறண்டு அப்படி பொய்யா வாக்குறுதி கொடுத்து வாங்கிட்டு வரீங்களே, ஒழுங்காக இருக்கிறீங்களா நீங்கள்? உங்களை நம்பி தானே ஓட்டு போடுறாங்க மக்கள். நான் மக்கள் கட்சிங்க, நான் மக்கள் கட்சி. அதனால தான் நான் 37 வருஷம் நான் வந்து அப்பழுக்கட்ட முறையில் நான் வேலை பண்ணியிருக்கிறேன், லஞ்சமே வாங்காது. காங்கிரஸ்ல சேர்ந்துட்டீங்களா இல்லை சேர்றதுக்கான? காங்கிரஸ்ல எதுக்கு நான் சேரணும்? காங்கிரஸ்ல எதுக்கு நான் சேரணும்? நான் தான் ராஜீவ் தலைவரோட தானே இருக்கிறேன். நான் ராஜீவ் காந்தி இங்க ஒரு வந்துட்டு அவரோட ரத்தமும் என் ரத்தமும், நான் ஒரு தியாகி இல்லையா இந்த நாட்டுக்காக? அவங்க காந்தி உயிர் கொடுத்தாங்க இந்த நாட்டுக்காக, இந்திரா காந்தி அம்மா கொடுத்தாங்க, இப்ப ராஜீவ் காந்தி தலைவர் கொடுத்தாரு. அதோட இருந்து நான் வந்து ரத்த சிந்தி என்னையும் இன்னைக்கு 142 கோடி மக்களுக்கும் எனக்கு அறிமுகமாகுது. இப்போ நான் வந்து இப்போ 15 யூரோப் கண்ட்ரிஸ் 15 நாடு போனேன். அத்தனை போலீஸும் வந்துட்டு என்னை வரவேற்கிறாங்களே, என்னோட ஃபோட்டோ எடுக்கிறாங்களே. இது உலகம் வந்துட்டு ஒரு உலகத்திலே நடக்காத, நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு தலைவரை ஒரு முதல் வந்துட்டு ஒரு மனித வெடிகுண்டனால கொல்லப்பட்ட அவரோட நான் இருந்து இந்த நாட்டுக்காக ரத்தம் சிந்தும் போது நான் என் ஃபோட்டோ என் வீட்டில் வச்சிருக்கேன் எப்பயுமே. ராஜீவ் தலைவரை என்னை பார்க்குற மாதிரியே இருக்கேன். அதான் பார்த்த வீட்டுக்கு வந்து என்ன விஜய் படத்தை காணும், இன்னும் விஜய் படம்லாம் கிடையாது. நான் ராஜீவ் தலைவரோடது. நான் வந்து அவங்க இந்த நாட்டுக்காக உயிர் கொடுத்தவங்க, அவங்களோட தான் கடைசி வரை நிப்பனே தவிர, பிகாஸ் அவர் வந்துட்டு நான் வந்து மோடி தலைவரோட நான் வந்துட்டு அலையன்ஸ் வைக்க மாட்டேன்னு சொன்னதுனால தான் நிச்சயமா ராகுல் தலைவரோட வைப்பாரு. நம்ம மக்களோட இவர் ஒழுங்கா ஊழல் இல்லாமல் ஒரு ஆட்சி கொடுப்பாருங்கிறதுக்காக தான் நம்ம போனோமே தவிர, ஏன் ஏடிஎம்கே டிஎம்கே மாற்றி 50 வருஷம் ஆண்டுட்டாங்களே, அத்தனை பேரும் ஜெயிலுக்கு தானே போயிட்டு இருக்கிறாங்க எம்எல்ஏஸ். அப்போ ஏன் இவர் வந்துட்டு 200 கோடி வருமானத்தை விட்டுட்டு வரும்போது நிச்சயமா பணத்து மேலே ஆசை இருக்காது இவருக்கு. நிச்சயமா மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆட்சி கொடுப்பாரு, மக்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு தானே நம்ம போறோம். ஆனா இந்த புகார் தான் எல்லாரும் சொல்றாங்க, விஜய் வந்து நிர்வாகிகள் கூட ஒரு டச்சில் இல்லாம இருக்காரு, அதுதான் விஜய்க்கு ஒரு பின்னடைவா அமைய போகுது அப்படின்னு நிறைய பேர் எச்சரிக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறதும் அதுவாக தான் இருக்குது. மக்களை வந்து ஒரு தலைவர் பார்க்கல அப்படின்னு சொன்னால் அவர் வந்துட்டு ஓட்டு போடுற மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வர்றாரு தவிர, ஆனால் அவருக்கு இன்னும் வந்துட்டு க்ளோஸாக இருக்க மாட்டேங்கிறாரு. இல்லை, அது வந்து அவர் தவறான ஒரு என்ன, அவர் சினிமாக்காரர் மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு இப்போ. ஏன்னா சினிமாவில் வந்துட்டு அந்த ஃபேன்ஸ் எல்லாம் ஓடி அவரை தொடுவாங்க, கிள்ளுவாங்க, இல்லை பிளேடு வச்சு கீறிடுவாங்க சில சமயத்தில் எதிரியாக இருந்தால். ஏன்னா நான் ஷூட்டிங் பார்த்துருக்கேன் நிறைய, கை கொடுத்தா கீறி விட்டுருவாங்க. அந்த மாதிரி பயந்து போயிருக்காரு தவிர அவர் இன்னைக்கெல்லாம் அவருக்கு வந்துட்டு செக்யூரிட்டி வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்காரு வீட்டுக்குள்ளேயே. அப்போ எதுக்கு செக்யூரிட்டி? நீங்கள் மக்களை பார்க்க வரும்பொழுது உங்களை யாரும் எதுவும் அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு தானே செக்யூரிட்டி வாங்கி வச்சுருக்கீங்க. நீங்கள் யாருமே பார்க்குறதே இல்லையே. ஒன்று நீங்கள் பிரயாணத்தில் போகிறீங்கன்னு சொன்னால் வண்டி மேலே ஏறி உட்காந்துட்டு போகிறீங்க, நீங்கள் எங்கே மக்களை பார்க்குறீங்க? அதனால் வந்துட்டு அவர் ஒரு தவறான முடிவு எடுத்திருக்கிறாரு. அவர் வந்து மக்களை என்னைக்கு பார்த்து, நீங்கள் சினிமாக்காரர் கிடையாது, இப்போ நீங்கள் அரசியல்வாதி, நீங்கள் ஒரு மக்களுக்காக பணியாற்ற, நீ மக்களே பார்க்கலன்னு சொன்னால் நான் போய் எனக்கு ஓட்டு போடுறோன்னு தான் பார்ப்பேன், மித்தவெல்லாம் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னா, அப்போ நாங்களாம் போய் உங்களுக்கு கேன்வாஸ் பண்ணுவோமே, இந்த தலைவருக்காக ஓட்டு போடுங்கன்னு நாங்கள் கேன்வாஸ் பண்ணுவோமே, ஏன் எங்களை பார்க்க மாட்டேங்கிறீங்க? அப்புறம் எப்படி யார் வருவாங்க அங்கே? பார்ப்போம் மேடம். இந்த பேட்டிக்கு பிறகு உங்களை தாவேக்காவிலிருந்து சிலர் வந்து அணுகக்கூடும், நிறைய விஷயங்களை மனம் திறந்து. தாவேக்காலேருந்து வந்தாலும் போகிறது கிடையாது, காங்கிரஸ்லேருந்து வந்தாலும் போகிறது கிடையாது. நான் மக்கள் பக்கம் இருப்பேன், மக்கள் விமர்சகராக இருப்பேன், யார் தப்பு செய்தாலும் நான் கேட்பேன். ரொம்ப நன்றி மேடம், நிறைய விஷயங்களை மனம் திறந்து பேசியிருக்கீங்க. நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.